ஹலோ guys, வெல்கம் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தேவன் சீசன் 5ல் வந்து எபிசோட் 49, 52 சேர்த்து கொடுக்குறோம். ஸோ இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ வந்து நான் வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்து வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன சீனில் என்ன நினச்சி அப்படிங்கிற கிளான்ஸ் காட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து மாஸ்டர் வந்து ஹீரோ வந்து ஃபுல்லாக ஹீல் பண்ணிட்டு இருக்காரு அவரோட பவரை வச்சு. ஸோ தலைவனை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்ணு முழிக்கிறான் அப்போ தான். ஸோ கண்ணு முழிச்சு மாஸ்டரை பார்த்தோன்னே, மாஸ்டர் கடைசியாக வந்து உங்களை பார்த்துட்டேன், உங்களை பார்த்து 2 வருஷம் ஆச்சு மாஸ்டர், நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ இருக்கிற நீ தான் குறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அவளுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னுட்டா உடனே வந்து நம்ம சைல்டின் வந்து அங்கே வருவோம், மெடுசா வருவோம். வந்து ஹீரோ என்ன பண்ணுறான், இந்த மாதிரி வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என்னை காப்பாற்ற தேங்க்ஸ் மெடுசா அப்படின்னு ஒன்று மாஸ்டரில் ஒரு அது சிட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, மாஸ்டர் ஒன்றும் இல்லை, எங்கள் பேருக்கு அக்ரிமெண்ட். அது என்னடா சைல்டின் பேர் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அது வந்து அவங்களுக்கு நான் வச்ச செல்ல பேருன்னா பாருங்க. இதை கேட்ட மாஸ்டர்னே, என்னடா பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணு மெடுசாடா, என்னமோ பொண்ணு, அவள் கொஞ்சம் டேஞ்சரான ஆள், உண்மையிலே நீ போகிற போக்கு சரியாடா அப்படின்னு வைக்க. அது ஒன்றும் இல்லை மாஸ்டர், சின்ன விஷயம் தான் அப்படின்ட்டு உடனே ஹீரோ வந்து நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்களா, அவன் பவர் ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்னு பேச்சு வந்து மாற்றிடுறான். மாஸ்டர் என்னமோ பண்ணுறேன்ட்டு, இப்போ வந்து நான் பரவாயில்ல, என் சோல் வந்து என்னோட பவர்ஃபுல்லாகிடுச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட உடம்பை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அதுதான். சரி ஓகே, அது வந்து என்னென்ன தேவைப்படும் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஹீரோவும். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி ஹீரோ சொல்கிறான், அந்த மாதிரி வந்து நான் வந்து அவனை கொண்டுட்டேன், வந்து ஆங்ஃபங்கை கொண்டுட்டேன்னொடனே மாஸ்டர் ஒரு மாதிரி சோகமேட்டு இந்த மாதிரி தேங்க்ஸ் சியோச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவருக்கு வந்து ஆக்சுவலி வந்து கவலை. ஸோ அவனோட ஸ்டூடெண்ட் வந்து தான், பட் இருந்தாலும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. நீ வந்து எனக்கு வந்து ரொம்பவுமே நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் கவலைப்படாத மாஸ்டர், பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து உங்கள் உடம்ப வந்து ரெக்கவரி பண்ணுற அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னா, என் உடம்ப மட்டும் ரெக்கவரி பண்ணிட்டோன்னு வச்சுக்குவேன், ஆள் கிளானுக்கு போய்ட்டு இருக்கிற மொத்த பேர் அடிச்சு போட்டு அவ்வளோ தூக்குறா அப்படின்ட்டாங்க. மாஸ்டர் ஆக்சுவலி தான் சொல்கிறார், உண்மையாகவே சொல்கிறாரு. நான் வந்து நம்ம சைடில் சொன்னேன். ஸோ வந்து ஹீரோ கேட்குறான், உண்மையிலே வந்து உங்கள் உடம்ப வந்து ஹீல் பண்ணுறதுக்கு என்ன தான் வேணும் மாஸ்டர் அப்படின்னா, அது வந்து சாதாரண மெட்டீரியல்னான்ற அதெல்லாம் கொஞ்சம் ரேர்னா இந்த பிளாக் டொமரில் என்ன வேணால் கிடைக்கும் அப்படின்னா, ஆங்ஃபெங் வந்து காட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து அவன் ஆங்ஃபெங் சோலை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான், அவனும் கத்திட்டு இருக்கான் என்ன விடுன்ட்டு. ஸோ மாஸ்டர் வந்து இப்போ தான் வந்து தெரியுது இந்த விஷயம். ஸோ ஆங்ஃபெங் சோலை கொன்னையாடான்னு கேட்டால் இல்லை மாஸ்டர்ன்றது ஹீரோ சொல்லியிருப்பான். ஸோ ஆங்ஃபெங் சோலை தான் அவனுக்கு கழுத்தை பிடிச்சி, என் கூட வரமாட்டியாடா அப்படின்னு கேட்டால், நான் அவனுக்காக இருந்தாலே என் மாஸ்டரே கொன்னேன். இந்த மாதிரி அவன் ஷேடோவோட பேர் வந்து மூகு, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவன் சொல்லிட்டு இருக்கான், ஸோ என் மாஸ்டர் உனக்காக தான் கொன்னடா அப்படின்னா, உன் மாஸ்டர் நீ கொண்டுட்டா அது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமாட்டா, அதை போய் பெருமையாக சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையாக என் கூட வா, தேவை இல்லாமல் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு உன்னை இதே இடத்துல சோலை எரிச்சு கொண்டுறோம்டா அப்படின்ட்டு அவனை தரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சீனில் ஹீரோ வந்து அவன் ஃப்ளேமை கட்டும். மாஸ்டர் சொல்கிறாரு, பரவாயில்லையாடா, நீ வந்து உன்னோட ஃப்ளேம் ரெண்டுத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணியாடா, சூப்பர்ரா அப்படின்னு சொல்கிறேன். நான் எல்லாமே இதை பண்ணுறதுன்னா நீ வந்து உன்னோட ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கேன்னு தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மாஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ வந்து என் உடம்பை ரெக்கவரி பண்ணுறதுக்காக 3 விஷயம் தேவைப்படுதுனா மாஸ்டர், இந்த ரீஜனில் இல்லாத எதுவுமே இல்லை மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கன்னா சரி ஓகே சொல்கிறேன்ட்டு. ஸோ வந்து முதல்ல வந்து என் உடம்புக்கு வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு 3 விஷயம் தேவைப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து போன் க்ரோவிங் பிளட் பில்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 7th டயர் பீஸ்ட்டு, 3வது பார்த்தீங்கன்னா ஸ்கெலட்டன். யாரோட ஸ்கெலட்டன்னா டூ சாங் 7th லெவல் ப்ராக்டிஷனோட ஸ்கெலட்டன் அப்படின்ற மாரி வந்து நம்ம மாஸ்டர் வந்து சொல்லுவார். இதை வந்து கேட்ட உடனே ஹீரோக்கெலாம் ஒரு மாதிரி அள்ளுல, இதெல்லாம் நான் எங்கே போய் கண்டுபிடிக்க மாஸ்டர் அப்படின்ற மாதிரி அவனை ஷாக்காக இருக்கானே. வந்து அதெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவுமே ரேரு. என்னடா ஒன்றும் கவலைப்படாத, இப்போதைக்கு வந்து கிடைலனா பிரச்சனை, ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம்டா மாஸ்டர். கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் வந்து உங்களை வந்து ரெக்கவரி பண்ணுவேன், என்னோட அடுத்த ட்ராவல்லையாச்சு கண்டிப்பாக இது 3 கலெக்ட் பண்ணி உங்களை ரெக்கவரி பண்ணுவேன் அப்படின்னா, சரிடா ஓகேடா, உன் மேலே எனக்கு நம்பி இருக்குது, நான் உன்னை நம்பாமல் வேறு யார் நம்ப போகிறேன், என் டிசிப்ளின் நம்பாமல் யார் நம்ப போகிறேன் அப்படின்னு சொல்ல. ஸோ ஹீரோ நினைக்கிறான், உண்மையிலேயே அதெல்லாம் வந்து நான் சீக்கிரமாக கலெக்ட் பண்ணி ஆகணும், மாஸ்டர் எப்படியாவது பண்ணோம், நான் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இன்னொருக்காக போனோம் அப்படின்னு மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. வந்து உன்னோட லவ்வருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை மாஸ்டர், கண்டிப்பாக நான் சீக்கிரமாக வந்து முடிஞ்சாலும் போக ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து அவங்க அண்ணன் ஞாபகம் வரும். அவன் ஸ்க்ரோல் எடுத்துக்கிறான், இது வந்து லைஃப்பை குறைக்குமா அந்த பில்லு தானே அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் மாஸ்டர், இதை நீ எடுத்துட்டேன்னு மட்டும் சொல்லாதான். நான் எல்லாம் மாஸ்டர் வந்து என்ன நான் செத்துட்டேன்றதுக்காக ரிவெஞ்சாக பண்ணாருன்னா, ஏன்டா அவங்க கிளானில் இருக்கிற மொத்த பேர் இப்படியே இருக்கீங்க, இதுக்கு ஆன்டிடாட் எவ்வளோ கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாடா, எதுக்குடா அப்படி பண்ணுறீங்க முட்டாத்தனம்னா. மாஸ்டர் என் மாஸ்டர் உங்களுக்கு உங்கள் மேலே எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது, உங்களால் வந்து இது பண்ண முடியும்னு தெரியும்னா, நீ உண்மையிலே நினைக்கிறியாடா இது வந்து அவ்வளோ ஈஸின்ட்டு. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை, நான் கண்டிப்பாக வந்து இதுக்காக பண்ணுறேன் அப்படின்ற மாரி வந்து மாஸ்டர் வந்து சொல்கிறாரு. பட் ஆனால் அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, கண்டிப்பாக இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலையாக இருக்க போகிறதில்ல எனக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் காட்டுறானுங்க. அவனை 3 பேர் பேசிட்டேன், யார் பிளாக் டொமைனை சேர்ந்தவரை 3 பேர் அவனுங்க சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சியோச்சான் வந்து ரொம்ப நாள் ஆகுது, இப்போ இருக்கிறதோ அவங்க அண்ணன் மட்டும் தான், அவனை வந்து டிஃபீட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசாமல் அவனை கொண்டுட்டு வந்து நம்ம ஏன் வந்து இந்த ஃபுல் கேட்டையுமே டேக் ஓவர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி உங்களை வந்து பிளான் போட்டுட்ருக்கானுங்க. கண்டிப்பாக அவனை நம்ம கொண்டுட்டு இந்த இடத்த வந்து ஆக்கிரமிக்கிறோம், நம்ம சாம்ராஜ்யமாக ஆக்குறோம் அப்படின்ற மாரி வந்து உண்மையிலே பிளான் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ என்ன பண்ணுறான், அவனோட பவரை வந்து
கேதர் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா வந்து ஹீல் பண்ணிகிட்டு இருக்கான் அவனே. ஸோ ஒரு மாதம் அவனோட எனர்ஜி வேஸ்ட் ஆச்சு இல்லையா. ஸோ வந்து அவன் வந்து ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டு அவன் பவர்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவனும் ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கான்ப்பா. இப்போ தான் என் பவர்ஃபுல் வந்து முன்னாடி வந்து பயங்கரமாக வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலைவனும் அவன் விஞ்செல்லாம் வர வச்சு மாற்றி மாற்றி பறந்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி இது ஃபுல்லாமே எந்த கான்செப்ட்டுமே இல்லை. அவன் சும்மாவே வந்து அவன் பவரை காமிச்சு பறந்துட்டு இருக்கான். ஸ்பீடு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கான். ஸோ வந்து உடனே ஹீரோ வந்து இறங்குவோம். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் வந்து வர்றாரு. பரவாயில்லடா நீ வந்து ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிட்ட போல், அது மட்டும் இல்லாமல் முன்னோட ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஆமாம் மாஸ்டர், கண்டிப்பாக நான் முன்னோட மாதிரி வீக்காக இல்லை, இப்போ வந்து நான் ஸ்ட்ரென்த் ஆகிட்டேன், இது வந்து ரிவெஞ்சுக்கான நேரம் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோவை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன ரிவெஞ்சுனா வந்து ஆக்சுவலி ஜெய்மா எம்பையருக்கு வந்து திரும்ப போகிறான் சியோலின் 2 மாதத்துக்கு அப்புறம் வந்து. சரி ஓகே, முதல்ல வந்து நம்ம அகாடமி போகிறோம், போயிட்டு அந்த இங்கிலாந்து செட்டுக்கு வந்து திருப்பி போய் படையெடுப்போம் மாஸ்டர், அவனுக்கு எல்லோரும் அடிப்போம் அப்படின்ட்டு வந்து ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோ வந்து இப்போ ரிவெஞ்சாக கிளம்ப போகிறான். அதுக்காக தான் வந்து சியோ கேட்டு ஒரு செக்டர் உருவாக்குறான். ஸோ இந்த எக்ஸியோ கேட்டில் கட்டினா வந்து இந்த மாதிரி செக் லீடர் இந்த மாதிரி வந்து சியோச்சான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவர் வருவாரா மாட்டார்னா, அவர் தெரில எப்போ வருவார்னா. சரி அவர் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஐ மீன் ஏதாவது உயிரை கொள்கிற ஆபத்து ஏதாவது வந்துச்சுன்னா. இதை கேட்ட ஹீரோங்க அண்ணங்க புரியுது இவனுக்கு என்ன சொல்ல வரானுங்கிட்டு. ஸோ அவனுங்களும் வந்து அடுத்த யார் இல்லாமல் போனா அப்படின்ற மாதிரி தலைவனை அங்கேருந்து வர ஆரம்பிச்சிடான் பாருங்க ஹீரோ. இவனை பார்த்தவொடனே உனக்கு எல்லாரும் இல்லை இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நான் வந்து சும்மா தான் வந்து பிரதர்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலின்னுக்கிட்ட. ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானே. சரி ஓகே, நம்ம எல்லாருமே வந்து இன்னும் 2 மாதத்தில் அந்த ஜெய்மாக்கிட்ட எம்பையர்கிட்ட போகிறோம், அந்த இங்கிலாந்து செட்டை வந்து பழி வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ண ப்ராமிஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுறேன். ஸோ வந்து எல்லாருமே ரெடியாக இருங்க, நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட பீப்புள்ஸ் எல்லாரையும் கூப்பிடுங்கன்னா. ஸோ ஹீரோ காணணும், கண்டிப்பாடா அவனுங்களை நம்ம பழி வாங்கி ஆகணும்டா அப்படின்னா 2 பேரும் கை கோக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம ஹீரோவும் மெடுசாவும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க, யாரா அந்த பொண்ணு, இவன் தானே வந்து எக்ஸ்ட்ரா வந்து திரும்ப வந்துட்டானா, 2 பேரோட பேரை இவ்வளோ அழகாக இருக்க போகிறேன், ஒருத்தங்களுக்காக ஒருத்தங்க படைக்கப்பட்ட மாதிரியே இருக்குன்னா. இதுக்கப்புறம் வந்து மெடிசா பட்டன் கிளம்பி வந்துடுறான். ஹீரோ பின்னாடி வந்து மாஸ்டர் வந்து வணக்கம் கேட்குறான். மாஸ்டர் இந்த மாதிரி வந்து வணக்கம் மாஸ்டர், நான் உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னா. என்ன விஷயம்டா அப்படின்னு கேட்க, நான் இன்னும் வந்து ஒரு 2 மாதத்தில் வந்து அந்த இங்கிலாந்து செட்டை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு போகிறேன், பழிவாங்க போகிறேன் மாஸ்டர் அப்படின்னா. சரி ஓகே, ஆனால் வந்து என்னால் அதுக்கு எந்த ஹெல்ப்பும் வந்து உனக்கு பண்ண முடியாதுடா அப்படின்ற பேர் வந்து மாஸ்டர் சொல்கிறாரு. ஆனால் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நீ யாராலுமே வில்லிங் இருக்கிறவங்கள கூப்பிட்டு போகலாம், மற்றவங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கூப்பிட்டு போகாது அப்படின்னா. ஓகே மாஸ்டர், கண்டிப்பாக நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், அது இல்லாமல் பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் மட்டும் தான் வந்து கூப்பிட்டு போவேன், என்னால் வந்து எந்த பிரச்சனையும் ஆகாது மாஸ்டர்னா. சரி ஓகேடா அப்படின்ற பேர் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வந்து இவ்வளோ நாள் கழிச்சு வரையே உன்னோட ஹோம் ஒர்க்லாம் எவன்டா செய்வான், நீ இன்னுமே அகாடமி ஸ்டூடெண்ட் தான், ஞாபகம் இருக்காடா அப்படின்ற மாதிரி இவனு கேட்க, மாஸ்டர் சரி மாஸ்டர் அதெல்லாம் வந்து அப்புறம் அதை முடிக்கிற மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து ஹீரோ இன்னுமே படிச்சுட்டு தான் இருக்கான். சரி ஓகே மாஸ்டர், நான் இங்கேருந்து கிளம்புறேன்றதோட இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடியுது guys. ஸோ வந்து இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. நான் அடுத்த எபிசோடுமே இதில் ஆட் பண்ணிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க guys. ஸோ வந்து இந்த எபிசோடுகள் போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 50 எபிசோட், ஃபைனலாக நம்ம 50 எபிசோடு வந்துட்டோம். ஸோ வந்து இந்த எபிசோடு ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் ட்ராயிங்ஸ் எல்லாருமே காட்டுறானுங்க. ஸோ வந்து போன சீனில் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்டுறானுங்க. ஸோ வந்து இந்த சீனோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் வந்து அந்த நடக்கிற சீன் வருது. நம்ம மெடிசாவும் சரி, நம்ம ஹீரோவும் சரி அங்கேருந்து நடந்து போயிட்டாங்க. மெடிசா உடனே கேட்குறாங்க, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. நீ உண்மையிலேயே என்கிட்ட பேசவே மாட்டேன்னு நினச்சேன், பயந்துட்டேன் அப்படின்னா. சரி அதெல்லாம் ஓகேடா, எங்கடா போகிறோம், என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு மாதிரி கேட்டால், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல வந்து நம்ம பிளானுக்கு போவோம், ராக் கேட்டுக்கு போவோம், அங்கே போய்ட்டு வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோ வந்து பாஸ் வந்துட்டாரு அவ்வளோ என்ஜாய் பண்ணிருக்கானுங்க, நான் வந்து உங்களுக்காக நிறைய பில்லு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜெய்மா, ஊவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா லின் எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நான் 2 மாதத்தில் வந்து அவனை செட்டை போய் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஷாக் ஆகுது. நானும் வரேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லேன். கண்டிப்பாக இல்லை, இது வந்து உயிர் போகிற ஆபத்து, ஸோ அதனால் வந்து நீங்கள் யாரும் வேணாம் அப்படின்னா. லின் உடனே சொல்கிறாரு, எனக்கு என்னடா நான் தான் ஸ்ட்ராங்காக வச்சுறேன், நான் கண்டிப்பாக கூட வரும்டா நீ தடுத்தாலும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே பிரதர், நீங்கள் வந்து கண்டிப்பாக வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் மேலே நம்ம ஜுன்னி இருக்காங்களே நம்ம சின்ன பொண்ணு, அவங்க உடனே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பார்த்தா என்னடா இப்படிதான் இருக்குது, நான் ஸ்ட்ராங்கான ஆள் இல்லையா, அவனோட ஸ்ட்ராங்கான ஆள், அவனே வரும்போது எனக்கு என்னடா அப்படின்னு நானும் வந்தேன் அப்படின்னு. சரி ஓகே, நான் வந்து உன்னையே வந்து கூப்பிட்டு போகிறேன், ஆனால் நீங்கள் வந்து சேஃபாக இருக்குன்னா நான் என்னை பார்த்துப்பேன்டா, நீ வந்து என்ன அறிவு சொல்லாத சின்ன பையன் அப்படின்னு பேர் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து இப்படியே வந்து பேசிட்டே போயிட்டுருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நான் அவங்க கூட வந்தே ஆகணும், நீ என்ன சொன்னால் நான் வருவேன்னு சொல்லுவோம். ஹீரோ வந்து ஒத்துக்கிறான் வேறு வழி இல்லாமல். சரி ஓகே, இந்த மாதிரி வந்து லின் பிரதர் லின் பிரதர்னா உல்ஃப் கேங்கோட இருக்கு,
அவர் மற்றவங்களாம் எங்கே அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவங்களாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நான் போய் பில்லு செய்கிறேன்ட்டு தலைவனாக போகிறான். தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பில்லு செய்ய ஆரம்பிச்சிட்டான். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம லின் பிரதரும் லூக் வெங் அவங்க 2 பேரும் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ 2 பேருமே வந்து முன்னோட கம்பேர் பண்ணும்போது பயங்கர பவர்ஃபுல்லாக ஆகிட்டாங்க. பவர்ஃபுல்லான ஸ்கில்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ சியான் வந்த விஷயத்தை வந்து இப்போ தான் வந்து அவங்க வந்து ஒருத்தங்க கேள்விப்படுறாங்க. ஸோ தலைவன் இந்த இடத்துல உட்காந்து பில்லு செஞ்சுட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரே நேரத்தில் தலைவன் பில்லு செஞ்சுட்டு இருக்கான். இந்த மாதிரி உங்களுக்காக தான் அந்த பில்லு உங்கள் பவர் சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த லின் வந்துட்டு ஸோ வந்து நான் அவங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க வந்து கண்டிப்பாக அவனை மீட் பண்ண வரேன் இருக்காங்கடா. ஆனால் அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா ஒரு ஃபைட் வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறானுங்க. அப்படின்னா ஃபைட்டு உடனே தலைவனை வந்து பிரதர்ஸ் மாதிரி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மாதிரி கேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ வந்து நம்ம ஒரு ஃபைட் போடுவோம், ஃபைட்டில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக உங்க கூட வருவோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே நான் வந்து உங்களை வந்து ஒரு 10 மூவில் தோக்கடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்கிறானுங்க. இதை கேட்டோட எல்லாம் ஷாக் ஆகிறானுங்க. வெறும் 10 மூலையா, நீ எங்களை வந்து குறைச்சி இடம் போட்டோன்னு நினைக்கிறேன், இந்த 2 வருஷத்தில் நாங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியுமாடா உனக்கு அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துக்கலாம் சீனியர்ஸ், இதை வந்து நம்ம சண்டையை வந்து ஆரம்பிக்கலாம், உங்களை வெறும் 10 மூவில் நான் தோக்கடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதை கேட்ட எல்லாருமே வந்து ஷாக் ஆகிறாங்க. ஸோ திரும்பவும் வந்து டாப் 10 ஃபைட் நடக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். 2 பேரும் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணுற ஆரம்பிக்கிறாங்க. தலையை முதல்ல தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஹீரோ பண்ணுற ஒவ்வொரு அட்டாக்குமே வந்து 1 2ன்னு சொல்லி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. ஆக்சுவலி ஒரு 2 அட்டாக் தான் இருக்கும். ஸோ ஹீரோனோட தண்டர் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் மேலே போக ஸோ லின் பிரதர் வந்து பின்னாடி வந்து அவர் ஸ்குவாடை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ வந்து பெரிய ஸ்குவாடாக மாற்றி அட்டாக் பண்ணுவார். ஸோ தலைவன் அசால்ட்டாக அவனோட வெப்பனை தூக்கி அடிச்சுட்டு லின் பிரதர்லாம் ஒரு அடி விட்டுப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்டர்ஸ் வந்துடுறாங்க இந்த மேட்சை பார்க்க. ஏன்னா அந்த மேட்ச் வந்து அந்தளவுக்கு விறுவிறுப்பாக இருக்குது. ஸோ எல்டரை வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்த பையன் முன்னோட பவர்ஃபுல் ஆகிட்டா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஸோ 2 பேரும் வந்து ஹேண்ட்லேயே மாற்றி வந்து அடிக்க பின்னாடி நம்ம லின் பிரதர் வந்து அடிக்க வருவார் பாருங்க. ஸோ இது நம்ம நோட் பண்ண நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெலபோர்ட் ஆகிட்டு பின்னாடி வந்துடும். அவன் ஸ்பீட் வச்சு வந்து பின்னாடி லின் பிரதர் ஒரு அடிக்கு 2 பேரும் வந்து மோதிட்டு போய் விடுறாங்க. வெறும் 5 மூவில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க 2 பேரையும் நம்ம ஹீரோ வந்து தோக்கடிச்சிருவான் இந்த இடத்துல. ஸோ இதை பார்த்தோன்னே எல்லாம் ஷாக் ஆகிறாங்க. எல்டர்ஸ் முதற்கொண்டு இப்போ இந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கானா இந்த கொஞ்ச நாள் அப்படின்னு கேட்க 2 சீனியர்ஸ் வராங்க. ஒத்துக்கிறடா சரி ஓகே இந்த டைம் வந்து நீ வந்து ஜெயிச்சிட்ட, ஆனால் அடுத்த டைம் கண்டிப்பாக உன்னை சப்ரஸ் பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்ல சரி நாங்களும் கூட வரலாம் அப்படின்னு கேட்க கண்டிப்பாக நீங்களும் வரலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோ வந்து தனியாக போயிட்டு அவனோட அந்த சீல் டெக்னிக் வந்து திரும்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ வந்து அந்த மவுண்டன் சீல் ஓப்பன் மவுண்டன் சீல் ஃபஸ்ட் லெவல் சீல் காட் சீல் டெக்னிக்கில். ஸோ அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவனும் அந்த சீல்லாம் வந்து யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணி அந்த சீலை வர வச்சு ஓப்பன் மவுண்டன் காட் சீல் டெக்னிக் அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஃபார்மெண்ட்டு அடிக்க அதனோட பவர் வந்து பயங்கரமாக இருங்க. ஸோ மாஸ்டர் இதை பார்க்குறான், இது வந்து ஒரு காட் லெவல் டெக்னிக்டா, இது வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு கிஃப்டாக கொடுத்தாளா? நான் ஆமாம் மாஸ்டர் அப்படின்னு கேட்குவோம். உண்மையிலே வந்து அவனுக்கு பெரிய விஷயத்தை கொடுத்துருக்கா, இது வந்து ஒரு கிளானோட சீக்ரெட்டான டெக்னிக்கா, இந்த மாதிரி டெக்னிக் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உனக்கு இது ரொம்ப நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். இதை வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னா அவருங்க காலத்தில் உன்னை எவனும் ஜெயிக்க முடியாது. ஃப்யூச்சரில் அவன் ஃபைட் யூஸ் ஆனால் கண்டிப்பாக மாஸ்டர் நான் அடுத்த லெவல் போக ஒவ்வொரு டெக்னிக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆனால் நான் யுன்னரை வந்து உண்மையிலே மிஸ் பண்ணுறேன். சீக்கிரமாக வந்து அவளை போய் பார்க்கணுன்னா சரி ஓகே நீ ஏன் அவனோட 3 ஃபயரையும் ஒன்றா சேர்த்து ஆங்கிரி புத்ரா லோட்டஸை செய்யக்கூடாதுன்னு ஒரு ஐடியா கொடுக்க தலைவனும் 3 ஃபயரையும் வந்து சேர்க்க ட்ரை பண்ணுவான். ஒரு கட்டத்தில் வந்து அவனும் கொஞ்சமாக ட்ரை பண்ண அது 3மே ஹெவன்லி ஃபயருங்கிறதுனால ஒன்றுமே முடியல. அது நான் அப்படியே பிளாக் ஷேஷ் அடிச்சு விட்ருது. சார் மாஸ்டர் கண்டிப்பாக நான் திரும்ப மாஸ்டர் செய்வேன் மாஸ்டர், கண்டிப்பாக அதனால் வந்து நான் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு தலைவனும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறான். அவனுமே ஒரு 20 டைம் வந்து ட்ரை பண்ணுறான், திரும்பவும் ட்ரை பண்ணுறான். ஆக்சுவலி இந்த இதில் பார்த்தீங்கன்னா தலைவன் 100 டைம் வந்து ட்ரை பண்ணுவான். ஒரு கடத்தில் ஒரு மான்ஸ்டர்லாம் போகிற போக்கில் வந்து கொண்டுட்டு போயிடுவான். என்னடா அது சேரவே மாட்டேங்குதுடா, நானும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறதுன்ட்டு ஒரு கட்டத்தில் ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா அப்படியே வந்து அந்த 3 ஃபயரை ரொட்டேட் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ இப்போ ஆக்சுவலி அவன் வந்து ஆங்கிரி புத்தாலோட செய்ய மாட்டான், பட் ஆனால் வந்து எல்லாத்தையுமே வந்து மெர்ஜ் பண்ணுவான் ஓரளவுக்கு. ஸோ வந்து கடைசியாக நான் இந்த அளவுக்காவது இதை வந்து மெர்ஜ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணி ஆங்கிரி புத்தா லோட்ஸை செய்ய வேண்டியதா அப்படின்றதோட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டால் வந்து அவனுக்கு ஒரு நியூஸ் வருது. ஸோ அந்த நியூஸை படித்த ஹீரோ பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கோம், நம்ம எல்லாம் கிளம்பலாம் அப்படின்ட்டு எக்ஸியோ கேட்லேருந்து வந்திருக்கு. அதாவது எக்ஸியோ தனியாக கிளான் வச்சுருக்கால அந்த கிளான்லேருந்து வந்திருக்கேன். இது கேட்ட ஹீரோவும் பழி வாங்குறதுக்கு போக வேண்டிய நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேன் கேட்டில் இருக்கிற வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறான். நம்ம ஊவாட்ட ஜியாட்ட எல்லாருமே சொல்லிட்டு எல்டர் முதல் எல்டர் நான் அந்த மாதிரி வந்து நான் போயிட்டு வரேன் எல்டர், போயிட்டு நான் பழிவாங்குறேன் கணக்கை வந்து முடிச்சுட்டு வரேன், கண்டிப்பாக நான் திரும்ப வருவேன் எல்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவேன். ஸோ எல்லோரும் வந்து பார்த்துக்கடா உனக்கு எப்போ என்ன உதவி வேணாலும் உன் பிரதர்ஸ் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாரி வந்து அவர் சொல்ல எல்லோரும் ஹீரோவும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறான். தேங்க்ஸ் சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு நான் வந்து போயிட்டு வரேன்ட்டு இருக்கிற அந்த 2 பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு போகிறான். அவங்க கிளானோட பொண்ணு எக்ஸியோ பொண்ணுங்கிட்ட. ஸோ அவங்களும் பேசிட்டு நீங்கள் வந்து நம்ம ஃபேமிலியே இது பண்ண விட மாட்டேங்கன்னு நம்புகிறேன், கண்டிப்பாக நான் எனக்கு என்ன வேணாலும் அவன் ஃபேமிலியை பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு பாய் சொல்லிட்டு போவோம். உடனே இவங்க வந்து எல்டர்ஸ் கேட்குறாங்க, எல்டர்ஸ் உண்மையிலேயே வந்து இங்கிலாந்து கிட்ட வந்து இவங்களால் தோக்கடிக்க முடியுமான்னு கேட்டால்
அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இங்கிலாந்து செட் ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது, அவங்க பவர்ஃபுல்லான பீப்புள்ஸாக இருக்காங்க. ஆனால் இவன் தான் மிராக்கல்ஸ் நடத்துகிறவனாச்சே, இவன் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம், சின்னதாக நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவோம். நம்ம யுன்னுக்கெலாம் வந்து ஒரே கவலை. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாரும் கூட்டிகிட்டு அவன் வந்து அவனோட கிளானுக்கு போயிடறான். எக்ஸியோ கிளான் முன்னாடி போய் நின்றுருக்கான். அங்கே வந்து ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸாக வந்து நின்றுட்டுருக்கானுங்க. ஸோ அவங்க அண்ணன் வந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சுட்ருக்கான். அவங்க கேதர் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 பிளாக் டொமைன் இல்லை, அந்த 3 எல்டர்ஸுமே அவனுங்களோட ஆளுங்களை கூட்டு வந்து நிறுத்திருக்கான. உடனே கேட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பீப்புள்ஸ்லாம் வந்து எப்படி வந்தாங்க அப்படின்ற மாரி வந்து ஹீரோ அவங்க அண்ணாட்டு கேட்க அவன் சொல்கிறான். ஸோ என் தம்பி வந்து 6 டயர் அல்கமிஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு அல்கமிஸ்ட்டுக்கு ஆள் தேவைன்னு நோட்டீஸ் போட்டதும் இத்தனை பேர் வந்துட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வந்து தலைவன் அவன் ஸ்குவாடை கூப்பிட்டு வரான். வந்து எல்லாருமே வந்து அவங்க விங்ஸை வச்சுட்டு இறங்குவாங்க. ஸோ அதோட வந்து இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடியுது guys. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கமெண்ட் வந்து மறக்காமல் கொடுத்துட்டு போங்க. லைக் போடலாம், லைக் போடுங்க. ஸோ வந்து போன வீடியோவில் கேட்டிருந்தேன், எல்லோரும் ஹார்ட்டாக போட்டு திருக்கி விட்டுங்க guys. மெடுசா யாருக்கு பிடிக்குன்னா அவ்வளோ பேர் ஹார்ட் போட்டிருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் நான் எதிர்பார்க்கல. ஸோ வீடியோ ஏன்டா இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வந்து டைம் கிடைக்க மாட்டேது. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இது பண்ணி வரேன். ஸோ சாட்டர்டே சண்டே லீவ் கிடச்சா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 4 வீடியோ 5 வீடியோ போட்டுருவேன். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 2 வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் guys. ஸோ அது மட்டும் இல்லாமல் காலைல போடலாமா இல்லை வீடியோ நைட்டில் போடலாமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே guys, பை 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 பை. லைக் பண்ணிட்டு போங்க, கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா.